नमो तनाथनाय नमो न्यजाना. Hello friends, welcome to my channel London View KP. I'm very happy to see you all again with another beautiful video. Today we are taking you on a scenic and cultural journey to one of the most unique and peaceful places in Switzerland, the traditional Thai Buddhist temple Sri Rangavanatham, located in Grasenberg between Bern and Zurich. This temple is not only a place of worship but also a symbol of Thai culture, art, spiritual heritage, and it's considered one of the largest Buddhist centers in Europe and definitely one of the most beautiful. We arrived, we were instantly amazed by the traditional Thai architecture, the elegant carvings, the golden decorations, and the peaceful surroundings made us feel like we were stepping into Thailand, right here in heart of Europe. Inside the temple, we could feel deep sense of peace. Visitors and monks alike sat in quiet meditation. The atmosphere was filled with calm and kindness, a perfect escape from the busy world outside. We also learned that temple is named in honor of Princess Sri Garindra, the mother of the late king of Thailand. The temple also serves as a cultural hub, hosting festivals, meditation, retreats, and educational programs for both the Thai community and international visitors. It is a place that welcomes everyone regardless of background. This visit was truly special, a moment of reflection, beauty, and connection. If you ever travel through Switzerland, we highly recommend making a stop at this temple in Grasenberg. It's a peaceful gem nestled between the Alps and the cities. If you enjoy this video, please subscribe to my channel, London View KP. This will motivate us to bring more contents like this in future. Stay inspired and stay peaceful. Let us now dive into this amazing video. Thank you. Hello friends, உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னொரு அழகான காணொளியில் உங்கள் எல்லோரையும் காண்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த காணொளியை நாங்கள் சுவிட்சர்லாந்தில் தான் பதிவு செய்தோம். இங்கே ஒரு பாரம்பரிய தாய் புத்தமத கோவில், இது பேர்ன் மற்றும் சூரிச் நகரங்களுக்கு இடையில் அமைந்துள்ள கிரெசன்பர்க் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் பேர் ஸ்ரீரங்கவாரம் கோயில். இது ஐரோப்பாவிலேயே உள்ள மிகப்பெரிய புத்தமத மையங்களில் ஒன்றாகும். அதுவும் இதனுடைய ஒரு தனித்துவமானது. இங்கே நாங்கள் வந்தவுடன் அந்த கட்டிடக்கலைகளையும் தங்க ஓவியங்களையும் பார்த்து ஆச்சரியமடைந்தோம். ஒரு பரபரப்பான உலகத்திலிருந்து ஒரு அமைதியான இடத்துக்கு வந்த போன்று உணரப்பட்டது. இங்கே வெளியில் ஒரு பரபரப்பான உலகம் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த இடம் மிகவும் ஒரு சமாதானம், அமைதி நிறைந்த ஒரு அழகான இடமாக இருந்தது. உண்மையிலேயே நல்ல சந்தோஷமாக இருந்தது. சரி என்று இந்த கோவிலின் வரலாற்றை பற்றி கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்த்தேன் கூகுளில் போய். என்று பார்த்த பொழுது இந்த கோவிலானது தாய்லாந்து நாட்டை சேர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீ நகரிந்தா என்ற ஒரு இளவரசி, இவர் புத்த மதத்துக்கும் கல்விக்கும் அளித்த அவருக்காகத்தான் இந்த நிலையத்தை அமைத்தார்கள் என்று போட்டிருந்தது. ஆனால் நான் அங்கே வந்த சிலருடனும் உரையாடினேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள் என்னவென்றால், எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவர்களோ அல்லது அமெரிக்காவை சேர்ந்தவர்களோ இவர்கள் எல்லாரும் அநேகமாக தாய்லாந்து நாட்டுக்குத்தான் போவார்கள். அங்குள்ள பெண்களை மணந்து இங்கே கூட்டியேறுவதற்காக சுவிட்சர்லாண்டுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ அல்லது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இந்த தாய்லாந்து பெண்களை திருமணம் செய்து கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்படி வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்த அந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த அவர்கள் தான் இவர்கள் மிகவும் ஒரு பணக்காரர்களாக தான் இருப்பார்கள். படி போய் தாய்லாந்து நாட்டு பெண்களை மணந்து இந்த நாடுகளுக்கு கூட்டிக் கொண்டு வரவர்கள். அவர்கள்தான் இந்த ஆலயத்தை தங்களுடைய பணத்தில் அவர்களது பிள்ளைகள் தாய்லாந்து நாட்டு கலாச்சாரத்தை மறக்காமல், இந்த நாட்டில் சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும் அவர்கள் தாய் நாட்டு கலாச்சாரத்தை மறக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஆலயத்தை நிறுவியதாகவும் அவர்கள் சிலர் சொன்னார்கள். அங்கே வந்தவர்களுடன் நான் உரையாடிய பொழுது கூகுள் சொல்லுது இது ஒரு அரச குடும்பத்துக்காக அவர்களது அர்ப்பணிப்புக்காக செய்யப்பட்டதுன்னு. ஆனால் அவர்கள் இப்படி சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் இது ஒரு சிறப்பான விஷயம்தான். ஒரு பரபரப்பான உலகத்தில் இந்த பிள்ளைகள் வாழ்ந்தாலும்
நான் பார்த்தேன் இங்கே இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து தியானம், அதாவது மெடிடேஷன் வகுப்புகளில் இருக்கிறார்கள் அமைதியாக. அப்போ அதை பார்த்த பொழுது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. எல்லா வயது பிள்ளைகளும் இருந்தார்கள். இதை விட தாய்லாந்து நாட்டில் இருந்து வந்த புத்த மத குரு ஒருவரையும் பார்த்தேன். அவர் தான் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அவர்களது கலாச்சாரம், அவருடைய மதத்தை பற்றி எல்லாம் போதனைகள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு. இதையும் பார்த்த பொழுது உண்மையிலேயே சந்தோஷமாகத்தான் இருந்தது. இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் இந்த நிலையத்தில் முக்கியமாக இந்த தாய்லாந்து நாட்டு உணவு முறைகள், புத்த மதத்தை சார்ந்த புத்தகங்கள், அதுகள் எல்லாத்தையும் அறிமுகம் செய்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறார்கள். இதை விட பல வெளிநாட்டவர்களும் இங்கே வந்திருந்தார்கள். நான் சென்ற பொழுது என்னையும் என்னுடைய ஒரு நண்பர் தான் இங்கே சுரேந்திரன் கூட்டி சென்றிருந்தார். தேங்க்யூ, எங்களை இங்கே அழைத்து சென்றதுக்கு. இப்போ இவ்வளோ ஒரு அழகான அமைதியான இடத்துக்கு முதல் தடவையாக நான் போயிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். போன எல்லா இடங்களும் நான் இங்கே பல ஆலயங்களுக்கு எல்லாம் போயிருக்கின்றேன். ஆனால் இது ஒரு உண்மையிலேயே உள்ளுக்குள்ள ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் தென்பட்டதாகத்தான் எனக்கு இருந்தது. இதிலே பதிவு செய்த காட்சிகளைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீர்கள். இதிலே வருகின்ற காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது இப்படியான காணொளிகளை எதிர்காலத்தில் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த இடம் வந்து ஒரு 2 மாடியில் வைத்திருக்கிறார்கள். அதாவது கீழே வந்து ஒரு தியான இடம் இருக்கின்றது. அதே போல் மேலே அப்ஸ்டேர்ஸ் மேலே போனால் அங்கேயும் ஒரு தியான இடத்தில் அவர்களது நூலகம் அதுகள் எல்லாம் அங்கே மேலே இருக்கின்றது. அந்த இடத்தை தான் இப்போ நீங்கள் இதில் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த தாய் நாட்டிலிருந்து இங்கே வந்து இந்த பிள்ளைகளுக்கு இதை போதனை செய்து கொண்டிருக்கிற ஒரு மத குருவை தான் இப்போ பார்க்குறீங்கள் இந்த வீடியோவில். இவவும் நான் நினைக்கின்றேன் இந்த மதத்துக்காக நிறைய இந்த நிலையம் அமைவதற்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்த ஒருவர்களில் ஒருவர் படமாக இருக்கலாம் இந்த பக்கத்தில் இதில் இருப்பது. ஒரு நல்ல அழகான காட்சிகள் தான் இவை எல்லாத்தையும் பார்க்க பொழுது. அதைத்தான் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் தூய்மையாக இந்த இடத்தை பேணுகிறார்கள். அதை பார்த்த பொழுதே எனக்கு தெரிந்தது. அந்த உள்ளே போகும் இந்த வைப்ரண்ட் என்று சொல்வார்கள் தானே, அது அப்படித்தான் இருந்தது. அங்கே உள்ளே போகும் பொழுது அந்த ஒரு தூய்மை, அமைதி அதெல்லாம் இருந்தது. இந்த ஆர்கிடெக்சரை பார்க்கும் பொழுதும் மிகவும் பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ அழகாக இதை செதுக்கி இருக்கிறார்கள், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் என்று. அதுவும் நன்றாக இருந்தது. முக்கியமாக இது தாய்லாந்து நாட்டை சேர்ந்தது தான். நாங்கள் பல வியக்கத்தக்க கலைகளை இந்தியாவில் பார்த்திருந்தாலும் இது தாய்லாந்து நாட்டுக்கே உரிய ஒரு கைவண்ணத்தில் இந்த இடம் அமைந்திருந்தது. எங்களுக்கு உண்மையிலேயே வியப்பைத்தான் ஊட்டியது. அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இப்போ இந்த மண்டபம், இதுவும் இன்னொரு மண்டபம் தான். இங்கே நீங்கள் பார்க்கலாம், பிள்ளைகள் எல்லாம் மெடிடேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு இடத்தில். அதையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம். வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.
பார்க்குறது இந்த இடத்தின் ஒரு வெளிப்புற தோற்றத்தை தான் பார்க்குறீங்க. இங்கே என்ன அழகாக இந்த மலர் செடிகளை எல்லாம் வைத்து பேணுகிறார்கள் என்று. இங்கே மீன்கள் எல்லாம் வளர்க்குறார்கள் வழியில். இந்த லேண்ட்ஸ்கேப் அதைத்தான் போய் பார்க்குறீங்க. எப்படி இந்த பூ மரங்களை எல்லாம் நட்டு இந்த கொடிகளும் அதில் பறக்கின்றது. நினைக்கிறேன் இது தாய்லாந்து நாட்டு கொடியோ இல்லை அவர்களது புத்த மத கொடியோ எனக்கு தெரியாது. அதைத்தான் அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த மலர்கள் எல்லாம் பார்த்த பொழுது இந்த அமைதிக்கு இன்னொரு அழகை சேர்க்கிற மாதிரி இருந்தது. அமைதி மாதிரி இருந்தது. அதைத்தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் போன பொழுது இந்த இவர்களது நாட்டு உணவுகள் எல்லாம் இங்கே வைத்திருந்தார்கள். அதைத்தான் இங்கே பார்க்குறீர்கள். இவற்றையெல்லாம் பார்த்த பொழுது எனக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய தாய்நாட்டில் நாங்கள் மீன் எல்லாம் பொறிப்போம் தானே, அதே போல தான் அந்த ஞாபகம் எல்லாம் வந்தது. அதைத்தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு 10 வடையின் ஞாபகம் வந்தது இதை பார்த்த பொழுது. மற்றது இங்கே நாங்கள் அந்த பூந்திகள் மற்றது இந்த அச்சு பலகாரம் எல்லாம் செய்வோம், அதே போல எல்லாம் செய்து வைத்திருந்தார்கள் பேக்கில் போட்டு. மற்றது இந்த மீன் பொரியல், கருவாட்டு பொரியல். இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் தாய்நாட்டில் பொறித்து மீன் வைத்திருந்த மாதிரியே இருக்குது இல்லையா, அப்படித்தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அப்படியெல்லாம் வைத்திருந்தார்கள். அதைத்தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். Thank you for watching this video till the end. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. I will see you all in another interesting blog like this very soon. இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இப்போதான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறம் வாரீங்களா, லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.